இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று 10வது பதுமையாகிய கனகாபிஷேக வள்ளி பதுமை கூறும் தங்காமாவிழி என்ற கதையை பார்க்க இருக்கிறோம். நம்ம போஜராஜர் 9 படி தாண்டி 10வது படியில கால் வைக்கிறாரு. உடனே அந்த 10வது படியினுடைய சொந்தக்காரரான அந்த கனகாபிஷேக வள்ளி பதுமை கை கொட்டி சிரிக்குது. உடனே அவர் தெரிஞ்சிட்டார், இதுவும் ஏதோ ஒரு கதை சொல்லதான் போகுது அப்படின்ட்டு. உங்களுடைய அப்ப அது சொல்லுது, எங்களுடைய ராஜாவாகிய விக்ரமாதித்தனுடைய வீரம் சிறப்பு எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க என்னுடைய படியை தாண்டி நீங்க போகலாம் அப்படின்னு. சரி சொல்லு, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்தோன்னா அவர் சொல்ல ஆரம்பிச்சு. சரையூர் நதிக்கரை, அதாவது அயோத்தியில இருக்கக்கூடிய சரையூர், இந்த நதிக்கரையில உமாபுரி பட்டணம் அப்படின்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அதை சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய பரிவாரங்களோட, தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு வரான். காட்டுக்கு வந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு பசி தாகமா இருந்தது. முதல்ல தாகம், பயங்கர தாகம். உடனே என்ன பண்றான், தன்னுடைய வீரர்களை அனுப்பி எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு பார்த்துக்குவா அப்படின்னு அனுப்புறான். எங்கேயுமே கிடைக்கல. ஆனா ஒரு குடின்னா என்ன, குடிசை ஒண்ணு இருந்தது. அந்த குடிசையில ஒரு முனிவர் இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தா வசிஷ்ட முனிவர். அவருடைய குடிசை இருந்துச்சு. அங்க போய் தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சரி போய் கேட்கறான். அவரும் தண்ணி கொடுக்குறாரு. தண்ணி கொடுத்தோன்னே வாங்கி குடிச்சிட்டான். உடனே அடுத்து ரொம்ப பசி தாங்கலாச்சு. உடனே போயிட்டு வரணும்னா திரும்பி அந்த முனிவர்கிட்ட போய் நிக்கிறாங்க. எங்க ராஜாக்கு ரொம்ப பசிக்குதான், தயவு செஞ்சு ஏதாவது உணவு தர முடியுமா அப்படின்னு. அவர் காமதேனுன்னு ஒரு பசுமாடை வளர்த்துட்டு இருக்காரு இல்லையா, இந்திரலோகத்துல இருந்து. அந்த பசுமாடு நீ எவ்வளவு கேட்டாலும் அள்ளி தரும். அந்த பசுமாட்டை சொன்னோன்னே நிறைய சாதம், நிறைய உணவு வகையெல்லாம் கொடுத்தோன்னே அதை வாங்கிட்டு ராஜாட்ட கொடுத்தோன்னே ராஜா நல்லா வயிறார எல்லாரும் பரிவாரம்லாம் உண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த குடிசையில ஏது இவ்வளவுன்னு கேட்டபோது அப்ப இந்த வீரன் சொல்றான், இல்ல அங்க ஒரு பசுமாடு இருக்கு, அதை வேண்டிக்கிட்டோன்னு நிறைய குடிச்சிச்சுன்னு இந்த ராஜாவுக்கு ஆசை வந்துடுது. அந்த பசுமாடை எப்படியாவது அடிச்சு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு போறான். போனோன்னு இந்த கேள்விப்பட்டோடனே அந்த முனிவர் என்ன பண்றாரு, தவ வலிமையால அத்தனை பேருமே சாம்பல் ஆக்கிடுறாரு. சாம்பல் ஆக்கினோடனே இப்ப இந்த ராஜா ஒருத்தன் பாக்கி இருக்கான். அப்பதான் அவன் நினைக்கிறான், அரசருடைய வலிமையை விட தவ வலிமை சிறந்தது அப்படின்னு நினைச்சிட்டு, தானும் இவரை போல நியமத்தோடு இருந்தால் தனக்கும் இந்த சக்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றான், போய் நரசிம்மகிரி அப்படிங்கிற ஒரு மலை பகுதியில போய் இவர் என்ன பண்றாரு, இந்த சக்கரவர்த்தி போய் தவம் இருக்கிறார். தவம் இருந்து பெரிய பெரிய தேவர்கள்லாம் இவரை பாராட்டி ராஜரிஷி பட்டத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்பயே தெரிஞ்சிருக்கும் அது யாருன்னு பார்த்தா அவர் தான் விஸ்வாமித்திர முனிவர். சரியா? ஆனா விஸ்வாமித்திர முனிவர் தவம் செய்து இறுக்கி போயிட்டு ஆசை பாசம் எல்லாத்தையும் விட்டுறாரு. இறுக்கி போனதால பயங்கர கோபக்காரரா இருக்காரு இந்த விஸ்வாமித்திர முனிவர். இப்படி இருக்கும் பொழுது இவர் எல்லா உலகமெல்லாம் சுத்தி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கீழே அந்த மேலோ அவங்களுக்கு தவ வலிமையினால பறக்கிற சக்தி உண்டு இல்லை, அதனால போயிட்டு இருக்கும்போது கீழே பாக்குறாரு, தக 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 தகன்னு ஒரு தங்கம் மாதிரி மின்னுற ஒரு பட்டணத்தை பாக்குறாரு. உடனே ஒரு ஆச்சரியமா இருக்கு, இந்த உலகத்துல இப்படி ஒரு பட்டணம் அழகா இருக்கே, இது என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் இறங்குறாரு. அப்போ ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துல ஒரு சன்னியாசி ஒருத்தர் உட்கார்ந்தாரு. இந்த சன்னியாசிட்ட போய் கேட்கிறாரு, இது என்ன ஊரு, என்ன போது, இது பேர் தங்கமாபுரி அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா, சரி இந்த தங்கமாபுரியில இந்த ராஜா எல்லாம் எப்படிப்பட்டன, ரொம்ப நல்லவங்கன்னு. சரி அப்பனா நான் வந்திருக்கேன்னு சொல்லு போ அப்படின்னு சொன்னோன்னு இந்த ராஜாட்ட போய் சொல்றாங்க. ராஜாவும் போய் நாங்க பேய் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா கிளம்பி வரத்துக்குள்ள இவர்தான் கோபக்காரராச்சு. யாரு, நம்ம விஸ்வாமித்திர பயங்கர கோபக்காரரா. ஆனா உடனே அப்படி சாபம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே பொம்மைகள் கல் பொம்மைகள்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோன்னு அதுக்கு அந்த சொர்ணகாந்தான்னு இந்த ராணியினுடைய பேர். அவ என்ன பண்றா, அங்கேருந்து ஓடி அவ ரொம்ப கடிச்சு அவ என்ன பண்றா, இந்த முனிவரோட காலில் தயவு செய்து இதை வாபஸ் வாங்கிக்கோங்க, எங்க ராஜா ரொம்ப நல்லவர், மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. இல்லவே இல்லை, முடியாது, நான் கொடுத்ததுதான் சாபம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படிங்கும்போது அப்பா அவ சொல்றா, எனக்கு அப்பனா ஒரே ஒரு இது மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. என்னன்னு கேட்கும்போது, மற்றும் ஒரு ஜென்மம்னு ஒன்று பிறக்கும் பொழுது நானும் இவரும் தான் கணவன் மனைவியா ஆகணும். இதே இடத்துக்கு நாங்க
இதே இடத்துல வந்து நாங்க ராஜா ராணியா இருக்கணும். அதுக்கு முன்னாடி 16 வயதுக்குள் என்னை அவர் திருமணம் செய்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த 10 வயது ஆன பிறகு எனக்கு முற்கால நினைவெல்லாம் வரணும். அப்ப தேவலோக குதிரையும் எனக்கு வந்து கைவசம் வந்து நான் இங்குள்ள சிவபெருமானை வந்து வந்து நைட்டு வந்து வணங்கிட்டு போகணும். அந்த ஒரு வரம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிடுவாரு அவர். இப்படியே இருந்தது. எல்லாருமே கல் பொம்மை ஆயிடுறாங்க. அந்த ஊரே வந்து மனிதர்களே இல்லாத ஒரு வனாந்தரமா ஆயிடுது. இப்படி ஆயிட்டோன்னே, இந்த மாதிரி இருக்கும்போது மறு ஜென்மத்துல இவ வந்து பிரம்மபுத்திரா நதிக்கரையில ஒரு அரசனுடைய மகளாக பிறக்கிறாள் இந்த பெண். என்ன பேர்ல பிறக்கன்னா சஞ்சீவி மடந்தை அப்படிங்கிற பேர்ல பிறக்கிறாள். இப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த ராஜா இருந்தார் இல்லையா, அவருமே பாத்தீங்கன்னா ஆதி மூலம்ன்ற பேர்ல ஒரு பிராமணருடைய வீட்டுல பிறக்கிறான் அந்த பையன். இப்படி இருக்கும் பொழுது இவ வந்து அந்த பொண்ணுக்கும் ஒரு 10 வயது ஆகுது. 10 வயது ஆனோடனே அவ தெரிஞ்சுக்கிறா. எதை தெரிஞ்சுக்கிறா? அவளுடைய முற்பிறவி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறா. உடனே அந்த தேவலோகத்திலேருந்து அந்த குதிரையை வர வச்சு இவ அந்த தங்கமாபுரியை போய் பார்க்கறா. பார்த்துட்டு கண்ணீர் விடுறா. ஏன்னா எல்லோருடைய உருவங்களுமே இனிமே எப்படி இருக்கான், காட்சியிலேயாவே இருக்கு. அதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப மகா வருத்தமா இருந்தது. ஆனா அந்த கோவில்ல போய் பக்கத்துல இருக்க பொய்கையில நீராடிட்டு இந்த கடவுளுக்கு வந்து எல்லா அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துருவா. காலவேளை யாருக்குமே தெரியாது அது. இந்த மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த பொண்ணுக்கு ஒரு 16 வயது வரும்பொழுது இவளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு அந்த பெண்கிட்ட கேக்குறாங்க. அப்ப அந்த பெண் சொல்றா, அப்பா தன்னுடைய முற்பிறவி எல்லாமே சொல்றா அந்த பொண்ணு. சொல்லிட்டு, அப்பா இந்த தங்கமாபுரி தெரிந்த ஒருவனை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன், அதனால நீங்க தண்டோரா போடுங்கன்னு உடனே இவர் சொல்றாரு, தங்கமாபுரி பட்டணத்தை பற்றி எவன் ஒருவன் அறிந்திருக்கிறானோ அவனுக்குத்தான் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து. உடனே இவ ரொம்ப அழகா இருப்பாளா, அதனால பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாருமே போய் வராங்க. ஆனா ஒருத்தருக்குமே தங்கமாபுரியா அது எங்க இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்குமே தெரியல. அப்ப அவ சொல்றா, எவனோ ஒருவனுக்கு தெரியுதோ அவன் வந்து என்னுடைய வீட்டு வாசல்ல இருக்கிற மணியை ஆராய்ச்சி பண்ணியை அடிக்கட்டும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஆதி மூலமா இருக்காளே, அவன் என்ன பண்றான், அப்படியே ரோடு வழியா போறான். போகும்போது இவ மேல உப்பரிகையில நிக்கிறான். நிக்கிறோடனே இவளை பார்த்தோன்னே இவனுக்கு ஆசை வந்துடுது, இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உடனே வந்து ஆராய்ச்சி பண்ணி அடிக்கிறான். உடனே அவ கீழே இறங்கி வரா. யார் நீ, என்ன வேணும்னு? நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒருத்தவங்க ஒன்றும் படிக்கல, எனக்கு ஒரு அறிவும் கிடையாது, எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது இவ உடனே கேட்குறா, நீ யாரு என்னன்னு கேட்கும்பொழுது நானும் இதே ஊர் தான் அப்படின்னு. உனக்கு தங்கமாபுரி பட்டணம் தெரியுமா, அங்க தெருக்கல்ல என்ன விற்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னு இவ ஒண்ணு, எனக்கு நல்லாவே தெரியுமே தங்கமாபுரி பட்டணத்தை, நிறைய கடைவீதிகள்லாம் இருக்கே அப்படின்னு. இவளுக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் தான் கட்சியிலே இருக்காங்களே, இவன் பொய் சொல்றான்னு இவனை அடிச்சு வெளில தோத்தாங்க அப்படின்னு. இவனை அடிச்சு வெளில தோத்தாங்க. ஆனாலும் அவன் திரும்ப திரும்ப என்ன பண்றான், இவன் மேல உள்ள ஆசையில டெய்லி வந்து வந்து போய் அந்த காவல் வீரர்கள்ட்ட 2 அடி வாங்கிட்டு வெளில போய் விடுவான். இப்படியே இருந்தது. அப்ப இந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, ஏன் நீ போய் அங்க அடி வாங்கி சாகுற, இதெல்லாம் தெரிந்த ஒருத்தர் தான் இருக்காரு. யாருன்னா நம்ம ராஜாவான உஜ்ஜயினி ஆண்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய விக்ரமாதித்த ராஜா. அவர்கிட்ட போய் நீ உதவி கேட்டீங்கன்னா உனக்கு எல்லாமே செய்வாரு அப்படின்னு. இவனும் அங்கேருந்து போய் விக்ரமாதித்த ராஜா காலில் போய் விழுகிறான். ஐயா, நான் வந்து அரசே, நான் வந்து இந்த பெண்ணை நான் காதலிக்கிறேன், எனக்கு இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன், எனக்கு தயவு செஞ்சு இந்த தங்கமாபுரி பட்டணம் எங்க இருக்குதுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு, கரெக்டான டைப்ல நீ வந்திருக்க, நான் இப்ப காடாறு மாதம் போறேன், அதனால நான் உனக்கு கேட்டு சொல்றேன். ஆனா அந்த காடாறு மாதம் நான் போய் திரும்பி வரும் வரை நீ வெளியிலே வரக்கூடாது, உன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், யார் கண்ணையும் படக்கூடாது. சரின்னு சொல்லி, சரி என்ன நீ அப்பதான் நீ என் கூட வந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் தோணும், நீ இப்ப தேட போயிருக்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு. சரிங்க ராஜா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான். எந்த ஒரு விஷயத்துக்கும் வெளில வரவே இல்லை. இந்த இவளும் பாக்குறா, இந்த சஞ்சீவி மனதை எங்க இந்த ஒருத்த வந்துகிட்டே இருந்தானே, ஒருத்தனை காணும், சரி என்னன்னு தெரியல அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுட்டான். இப்படி இருக்கும் பொழுது நம்ம ராஜா வேதாளத்தை கூட்டிக் கொண்டு இவர் போறாரு. போய் தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த எல்லாரையும் இருக்கிற யாருக்குமே தெரியல. அப்ப காட்டுல ஒரு 7 முனிவர்கள் இருந்தாங்க. 7 முனிவர்கள்ட்டையும் போய் வேண்டி அவங்க காலில் விழுந்து கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் தெரியாதுன்னு நாங்க கேள்விப்பட்டது இல்ல, ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு. அந்த சித்தர்கிட்ட போய் கேட்கறாங்க. அந்த சித்தர் சொல்றாரு, அப்ப நான் கேள்விதான் பட்டிருக்கேன், ஆனா வந்து நீ சொல்ற அளவுக்கு நான் பார்த்ததெல்லாம் இல்லை,
நீ என்ன பண்ணு, இது கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்துல அண்டரண்ட பக்ஷி அப்படின்னு ஒரு பெரிய பறவைகள் இருக்கு. இந்த பறவைகள் வந்து ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் போயிட்டு வரும். அப்படிப்பட்ட வந்து பறவைகள்லாம் இருக்கு. அந்த பறவைகள் வந்து பேசுற பாஷை உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உனக்கு வந்து அது எப்படியும் போணுச்சுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கும். எங்க போனோம் வந்தோன்னு. அப்போ உனக்கு தெரியும். ஆனா மனித உருவுல போகாத அப்படின்னோனே, சரின்ட்டு இவர் என்ன பண்றாரு, அங்கேருந்து கிளம்பி போறாரு. போற வழியில ஒரு வண்ட கொன்னுட்டு, அந்த வண்டினுடைய உடல்ல தன்னுடைய உயிரை புகுத்திக்கிட்டு, கூடு விட்டு கூடுமாய் முறையில தன்னுடைய உயிரை புகுத்திக்கிட்டு, வேதாளத்திட்ட தன்னுடைய உடலை பாதுகாக்கும் மாதிரி சொல்லிட்டு, கூடவே வேதாளத்தையும் கூட்டு போறாரு. வேதாளம் யார் கண்ணிலையும் தெரியாது இல்லையா? அப்படி போறாரு. போனோடனே இந்த வண்டு போகுது. வண்டு போனோடனே சாயங்கால வேலை ஆச்சு. எல்லா பறவைகளும் அந்த ஆலமரத்துக்கு வருது. எல்லாம் கத்தின்னு கத்திட்டு இருக்கு. இவருக்கு பறவைகள் பேசும் பாஷை தெரியும். அதனால அது கேட்கும் பொழுது, இன்னைக்கு நீ எங்க போன? நீ எங்க போனன்னு ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு பறவை சொல்லுது, நான் தங்கமாபுரிக்கு போனேன். தங்கமாபுரியா? அது எங்க இருக்கு அப்படின்னா, இங்கேருந்து 100 தூரத்துல இருக்கு. ரொம்ப அழகான ஊரு. ஆனா வந்து ஒருத்தருமே இப்ப இல்ல. இந்த ஜன நடமாட்டமே இல்லாத ஊரா இருக்கு. ஆனாலும் செழிப்பா இருக்கும். அதனால நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோனே, அப்படியா எங்களையும் நாளைக்கு கூட்டு போயேன் அப்படின்னா, ஓ போலாமேன்னோனே இவருக்கு ஒரே சந்தோஷம். நம்ம வந்த காரியம் முடிய போகுதுன்ட்டு. இவர் என்ன பண்றாரு, எந்த பறவை சொன்னிச்சோ அதனுடைய இறகுல போய் ஒட்டிக்கிறாரு. ஒட்டினோன்னா மறுநாள் காலையில அந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து எங்க போகுது, தங்கமாபுரிக்கு போகுது. வேதாளமும் பின்தொடர்ந்து ராஜாவோட உடலையும் எடுத்துக்கிட்டு எல்லாம் போறாங்க. போனோடனே கரெக்டா அந்த தங்கமாபுரியினுடைய எல்லை வந்தோடனே எல்லாம் போய் ஒரு மரத்துல உட்காருது. அப்ப நம்ம ராஜா வந்து என்ன பண்றாரு, இந்த வண்டினுடைய உருவத்திலிருந்து தன்னுடைய உடலுக்கு மாறிக்கிறாரு. மாறிட்டு அங்க வராரு. வந்து அந்த ஊரை பாக்குறாரு. பார்த்தா செல்வ செழிப்பா இருக்கு அந்த ஊரு. ஆனா மக்கள் எல்லாம் இன்னுமே எப்படி இருக்காங்க, கட்சியிலேயே தான் இருக்காங்க. அப்ப நைட்டு வேலை ஆயிடுச்சு. நைட்டு வேலை ஆனா என்ன ஆகும், இந்த சஞ்சீவி மடந்தை டெய்லி வருவா இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கும் அவ வரா. வந்தோடனே ராஜாவுக்கு ஆச்சரியம். இன்னும் இவ தேவலோகத்து பெண்ணா இவ, ஒருத்தி வந்து குதிரையில வந்து இறங்குறா, வந்து கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் போயிடுறா. ஆச்சரியமா இருக்கே, நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்னா இந்த பெண்ணிட்டயே என்ன நடந்ததுன்னு கேட்டிருந்துக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த பெண்ணை பார்க்க முடியல, அவ போயிடுறா அதுக்குள்ள. அவன் பாக்குறாரு. பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு, சரி கண்டுபிடிச்சிட்டோம், இனிமே ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு ஊருக்கு திரும்பி வந்துடுறாரு உஜ்ஜயினிக்கு. வந்த உடனே இவனை பாக்குறாரு, யார அந்த ஆதிமூலத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு இப்ப நீ போய் அந்த பெண்கிட்ட சொல்லு, இதான் நடந்தது அங்க அப்படின்னோடனே இவன் தைரியமா போறான். போய் என்ன பண்றான், அந்த ஆராய்ச்சி பண்ணி அடிக்கிறான். வந்துட்டியா, உன் தொந்தரவு ஆரம்பிச்சிருச்சா? சரி என்ன பண்ண, எங்க ஒளிஞ்ச எத்தனை நாள் அப்படின்னா, நான் தங்கமாபுரியை பார்த்தேன். பொய் சொல்லாத, அங்க என்ன இருக்கு சொல்லணும்னு இவன் எல்லாமே ராஜா சொன்ன எல்லாத்தையும் சொன்னோன்னா அவளுக்கு ஆச்சரியம். உடனே அவ அம்மா அப்பா கூப்பிட்டுற, இவரை தான் நான் திருமணம் பண்ணிப்பேன். ஆனா இங்க வச்சு கிடையாது, எங்கன்னா தங்கமாபுரியில தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து சொல்றா, நீங்க தங்கமாபுரிக்கு வந்து நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ அன்னைக்கு வந்து நம்ம 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. உடனே அதுவும் இல்லாம அவங்க அம்மா அப்பாட்டையும் சொல்றா, இவரை என்னைக்கு நான் பார்த்து இவரை திருமணம் செய்து கொள்கிறேனோ அன்றிலிருந்து இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா அம்மா அப்பாட்டையும். சொல்லிட்டு போயிடுறா. இவர் இங்கேருந்து வரா. இவனுக்கு தான் தெரியவே தெரியாது, தங்கமாபுரி எங்க இருக்குன்னு தெரியாது. திரும்பவும் ராஜாட்ட வந்து அழுகிறான். ராஜாவை எப்படியாவது என்னை கூட்டு போய் விடுங்க, அவ வந்து அங்க வந்து தான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்றா அப்படின்னா, திரும்பி இவர் என்ன பண்றாரு, வா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, இவருக்கு தான் இப்ப பாதையே தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால வேதாளத்தோட உதவியோட நேரா போய் தங்கமாபுரியில இறங்குனாங்க. அந்த நேரம் இரவு நேரம், அவளும் அந்த குதிரையில வந்து இறங்குறா. இவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். யார, ஆதிமூலத்தை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாகி, அப்போ அங்க போய் இறங்கினோடனே இந்த ஆதிமூலம் வந்து அந்த ராஜாவா மாறிடும். இந்த முன்னாடி இருந்தானே அந்த ராஜாவா மாறிடும். மாறினா அதே நேரம் அந்த இவனை அந்த இடத்துல பார்த்ததுனால சஞ்சீவி மடனி என்ன மாறிடுறா, அந்த சொர்ணகாந்தவா மாறிடுறா. 2 பேருமே இந்த ராஜா ராணியா மாறிடுறாங்க. எல்லாருமே மக்கள் எல்லாரும் உயிர் பெற்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர் வந்துருச்சு அந்த நாட்டுல. மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. தன்னுடைய ராஜாவை ராணியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நம்ம விக்ரமாதித்த ராஜாவால தான் இது நடந்தது அப்படின்னு ஆதிமூலம் சொன்னோன்னே ரொம்ப மகிழ்வடைந்து, தயவு செஞ்சு இந்த நாட்டுல இருக்கணும்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்த ராஜா ஒரு 10 நாள் அங்கேயே தங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வந்தாரு அப்படின்னு கனகாபிஷேக வள்ளி பதுமை போஜராஜன்ட்ட, எங்களுடைய ராஜாவுடைய வீரம் பார்த்தீங்களா, எவ்வளவு சிறப்பானவர் பார்த்தீங்களா, தன்னுடைய மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு
ஒரு நாட்டையே கண்டுபிடிச்சு அந்த நாட்டுக்கு ராஜாவாவும் ராணியாவும் அவங்கள ஆட்சிக்கு வச்சுட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சொல்லி முடிக்கும்போது ஈவினிங் சாயங்காலம் மாலை பொழுதாயிடுது. உடனே போஜராஜனும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விடுகிறாங்க. இனி அடுத்த எபிசோட்ல 16வது பதுமை என்ன கூறுதுன்னு பார்க்கலாம். இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன்.